ஆலிலை கண்ணன் என்பது மகாவிஷ்ணு தன்னுடைய பக்தரான மார்க்கண்டேய மகரிஷிக்கு காட்சி தந்த கோலமாகும். ஆலிலை எனப்படும் ஆலமரத்தின் இலையில் குழந்தை வடிவில் கண்ணனாக மகாவிஷ்ணு இருப்பார். அந்த இலை வெள்ளத்தில் மிதப்பது போல இருக்கும். மார்க்கண்டேய மகரிஷிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இக்காட்சி காண கிடைத்ததாகவும், பிரளய காலத்தில் அனைத்து தேவர்களையும் உயிர்களையும் அண்டங்களையும் உள்ளடக்கி வயிற்றினுள் சுமந்து கொண்டு கண்ணன் குழந்தையாக இருப்பதை அவர் கண்டதாகவும் நம்பப்படுகிறது. ஆலிலையின் மீது திருமால் படுத்திருப்பதால் ஆலிலை ஆதிசேஷனது அம்சமாக கருதப்படுகிறது. தாவர வகைகளில் மிகவும் உயர்ந்த இடத்தை பெறுவது ஆலமரம். ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்துதான் ஞான குருவான தட்சிணாமூர்த்தி நமக்கு ஞானம் தருகிறார். மறைந்த முன்னோர்கள் மோட்சம் பெற பித்ரு தர்ப்பணம் கொடுக்கும் சடங்கை ஆலமரத்திற்கு கீழே அமர்ந்துதான் செய்வார்கள். எனவேதான் ஞானமும் கர்மத்திற்குரிய பலனையும் தருகின்ற ஆலமரத்தின் இலையில் கண்ணன் படுத்துக் கொண்டான். மேலும் ஆலிலைக்கு ஒரு விசேஷ சக்தி உண்டு. இது வாடினாலும் கூட நொறுங்கி போவது இல்லை, சருகானாலும் கூட மெத்தை போல் இருக்கும். இதுவும் கண்ணன் ஆலிலையை தேர்ந்தெடுக்க ஒரு காரணமாகும்.